தமிழக அரசு வெளியிட்ட குற்ற புள்ளி விவரங்களை ஏற்க முடியாது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2021 1686 கொலைகள் நடந்ததாக NCRB தரவுகள் தெரிவிப்பதாகவும், ஆனால் தமிழக உள்துறை செயலாளர் 1597 என எண்ணிக்கையை குறைத்து கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வெளியான தரவுகளிலேயே அரசு குளறுபடி செய்வதாகவும், இதுவரை வெளியிடாத 2024, 2025 ஆண்டு தரவுகளை மக்கள் எப்படி நம்ப முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்துறை மற்றும் காவல்துறையை நேரடியாக கையாளும் முதலமைச்சர் ஏன் அதிகாரிகளை பேச வைத்து பின்னால் மறைந்து கொள்கிறார் எனவும், இந்த முக்கியமான விஷயங்களில் தமிழக மக்களுக்கு நேர்மையான விளக்கத்தை வழங்குவது முதலமைச்சரின் பொறுப்பு எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். சம்பல் தேசிய சரணாலயத்தில் நடைபெற்று வரும் சட்டவிரோத மணல் கொள்ளை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள சம்பல் தேசிய சரணாலய பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் திருடப்படுகிறது. இதனால் காட்டு விலங்குகள் எதிர்கொள்ளும் ஆபத்து குறித்து வெளியான செய்தியின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன் இந்த வழக்கை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018 ஆண்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் அப்போதைய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை நோக்கி கோஷமிட்ட ஆராய்ச்சி மாணவி சோஃபியா கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மனித உரிமை ஆணைய உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சோஃபியாவை கைது செய்ததில் மனித உரிமை மீறல் நடந்ததாக கூறி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து போலீசார் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனித உரிமை ஆணையத்தின் அந்த உத்தரவை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே சோஃபியா மீதான குற்றவியல் வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்திருந்த நிலையில் தற்போது போலீசாருக்கு எதிரான நடவடிக்கையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், பாடகர் அறிவு இடையே என்ஜாய் என்ஜாமி பாடல் தொடர்பாக மீண்டும் கருத்து மோதல் வெடித்துள்ளது. 2021 ஆண்டு வெளியான என்ஜாய் என்ஜாமி ஆல்பம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஹிட்டானது. இந்த பாடலின் காப்புரிமை தொடர்பாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், பாடகர் அறிவு இடையே மிகப்பெரிய பிரச்சனை வெடித்தது. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை ஓய்ந்தது போன்று தெரிந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பூதாகரமாக வெடித்துள்ளது. இணையத்தில் ஒருவர் இந்த பாடலை அறிவிடமிருந்து பாடகி தீயும் சந்தோஷ் நாராயணனும் திருடிவிட்டதாக பதிவிட்டார். இதற்கு ரிப்ளை செய்த சந்தோஷ் நாராயணன், இந்த பாடலை முழுக்க அறிவு எழுதினாலும் பாடலின் ஐடியா பாடகி தீயுடையது எனவும், பாடலுக்கான கான்செப்ட் இயக்குனர் மணிகண்டன் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலடி கொடுத்த பாடகர் அறிவு, பாடலை எப்படி இசையமைப்பாளரும் தானும் சேர்ந்து உருவாக்கினோமோ ஏன் வருமானத்தை மட்டும் பகிர முடியாது என கேள்வி எழுப்பினார். மேலும் தன்னுடைய பணிக்கு வருமானமும் காப்புரிமையும் கிடைக்கவில்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சந்தோஷ் நாராயணன், அறிவின் பேச்சில் நேர்மையில்லை எனவும், இந்த விவகாரம் தொடர்பாக எங்கு வேண்டுமானாலும் விவாதிக்க தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிடம் போதுமான அளவு கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதால் பொதுமக்கள் யாரும் பதற்றமடைய தேவையில்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மக்கள் கேஸ் ஏஜென்சிக்கு படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசலை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல், டீசல் சுத்திகரிப்பில் தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் அனைத்து சுத்திகரிப்பு நிலையங்களும் 100% திறனில் இயங்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிலிண்டர்கள் இருப்பு இல்லை என விநியோகஸ்தர்களிடமிருந்து இதுவரை புகார் வரவில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தி 30% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் கட்சி தவறான தகவல்களை பரப்புவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அசாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார்.
சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இண்டிகோ விமானங்களில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. உள்நாட்டு பயணத்திற்கு 425 ரூபாயும், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல 900 ரூபாயும் என தனித்தனியாக கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை 1,30,000 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். வளைகுடா நாடுகளுக்கு பயணிகள் விமான சேவை சீரடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் இன்று வளைகுடா நாடுகளுக்கு 80 விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளன. மேற்காசியாவில் சிக்கி தவிப்பவர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வர இந்த சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. மேற்கு ஈராக்கில் அமெரிக்க இராணுவத்தின் எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த விமானம் ஈரான் தாக்குதல் காரணமாக சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ள அமெரிக்க இராணுவம் இந்த விபத்தில் மற்றொரு விமானமும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. மகளிருக்கு மாதவிடாய் விடுப்புடன் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்து முடித்து வைத்தது. நாடு முழுவதும் பணியாற்றும் மகளிருக்கும் மாணவிகளுக்கும் மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வழங்க வேண்டும் என சைலேந்திர மணி திரிபாதி தாக்கல் செய்த மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இத்தகைய கோரிக்கை மகளிரை தாழ்வாக காட்டும் சூழலை உருவாக்கக்கூடும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் குறித்து அனைத்து தரப்பினரும் ஆலோசிக்க வேண்டும் என தெரிவித்துவிட்டு மனுவை முடித்து வைத்தனர். திமுக அரசு தனது ஆட்சிக்காலம் முடிய உள்ள நிலையில் தேர்தல் நிதிக்காக தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திட்டத்தை முடக்கிய திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு அரசு கால்நடை கிளையை கூட திறக்கவில்லை என அவர் சாடியுள்ளார். மேலும் தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பதை கைவிட வேண்டும் என்றும், புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதாக இருந்தால் அரசின் சார்பில் தொடங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுவது இந்தியா முழுவதும் அதிக அளவில் நடக்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சார், தமிழ்நாட்டில் வந்து SC ST சிறப்பு சட்டம் இருக்கு. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்து தொடர்ந்து கிராமங்கள் வந்து அதிகமாக தாக்குறாங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் நீங்கள் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து பட்டியலின கடுமையான தாக்குதல் வந்து கிராமத்தில் குறிப்பாக வந்து நிறைய தாக்குதல் நடத்துறாங்க சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்னும் தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். முதல்வர் தலைமையிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களிலும் அதை வலியுறுத்தி வருகிறோம். இந்தியா முழுவதும் இந்த கொடுமைகள் நடக்கின்றன, தமிழ்நாட்டிலும் நடக்கின்றன. இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதனால் வழக்குகள் நிறைய பதிவாகின்றன. இதற்கு முன்பு வழக்குகளே பதிவாகாது. புகார் கொடுத்தாலும் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள். அதனால் அப்போது நடக்கவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இப்போது நாம் 10 புகார் கொடுத்தால் குறைந்தது 6 புகார்களுக்காவது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனால் இப்போது நமக்கு அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த வன்கொடுமைகளை தடுக்க காவல்துறை இன்னும் தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அரசு அவர்களுக்குரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். மானாமதுரையில் போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் என்கிற இளைஞர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆகாஷின் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ஆகாஷின் உடலை அவரது பெற்றோர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இடைக்கால நிவாரணமாக 6 லட்சம் ரூபாய் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய மனுதாரர் தரப்பு 12 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியது. இதனையடுத்து இந்த வழக்கு தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது.